ஆஃப் நேட்டோ. 1949 ஆண்டு ஆகஸ்ட் 24 நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் எனப்படும் நேட்டோ அமைப்பு அதிகாரப்பூர்வமாக செயல்படத் தொடங்கியது. இரண்டாம் உலகப் போருக்கு பின் உலகம் புதிய அதிகார சமநிலைக்குள் நுழைந்தது. ஐரோப்பா பெரும் பொருளாதார மற்றும் அரசியல் நெருக்கடியில் சிக்கியிருந்தது. இதே நேரத்தில் சோவியத் யூனியன் தனது செல்வாக்கை கிழக்கு ஐரோப்பா முழுவதும் விரிவுபடுத்த தொடங்கியது. சோவியத்தின் இந்த விரிவாக்கம் மேற்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக அமைந்தது. கம்யூனிசத்தின் பரவல் சுதந்திரமான மற்றும் ஜனநாயக அரசாங்கங்களுக்கு ஒரு சவாலாக கருதப்பட்டது. இந்த அச்சுறுத்தலை எதிர்கொள்ள மேற்கு ஐரோப்பிய நாடுகள் தங்களுக்குள் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை உருவாக்க முடிவு செய்தன. இதன் விளைவாக 1948 ஆண்டு பெல்ஜியம், பிரான்ஸ், லக்சம்பர்க், நெதர்லாந்து மற்றும் யுனைடெட் கிங்டம் ஆகிய நாடுகள் பிரசல்ஸ் ஒப்பந்தம் என்ற ஒரு பரஸ்பர பாதுகாப்பு உடன்படிக்கையில் கையெழுத்திட்டன. இந்த ஒப்பந்தம் ஐரோப்பாவில் ஒரு இராணுவ கூட்டமைப்புக்கான அடித்தளத்தை அமைத்தது. ஆனால் சோவியத் யூனியனின் இராணுவ பலத்தை எதிர்கொள்ள கூடுதல் பலம் அவசியம் என்பதை இந்த ஐரோப்பிய நாடுகள் உணர்ந்தன. எனவே அமெரிக்கா மற்றும் கனடாவின் ஆதரவு அவற்றுக்கு அவசியமாக இருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி ஹாரி எஸ் ட்ரூமன் சோவியத்தின் விரிவாக்கத்தை தடுக்கும் வகையில் கண்டெய்ன்மெண்ட் பாலிசி என்ற கட்டுப்படுத்தும் கொள்கையை வகுத்திருந்தார். இதன் ஒரு பகுதியாக ஐரோப்பிய நாடுகளுடன் ஒரு வலுவான கூட்டணியை அமைப்பது முக்கியமானதாக கருதப்பட்டது. இதன் விளைவாக 1949 ஆண்டு ஏப்ரல் 4 12 நாடுகள் வாஷிங்டன் டிசியில் ஒன்று கூடி நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி என்னும் வட அட்லாண்டிக் உடன்படிக்கையில் கையெழுத்திட்டன. இந்த உடன்படிக்கையின் மூலம் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் முறையாக உருவாக்கப்பட்டது. ஒரு நேட்டோ உறுப்பினர் மீது தாக்குதல் நடந்தால் அது அனைத்து உறுப்பினர்கள் மீதும் நடந்த தாக்குதலாக கருதப்படும் என்பதே இந்த அமைப்பின் அடிப்படை விதியாக வரையறுக்கப்பட்டது. இது உறுப்பு நாடுகளுக்கு கூட்டு பாதுகாப்பு உத்தரவாதத்தை அளித்தது. பனிப்போர் காலகட்டத்தில் மேற்கத்திய நாடுகளின் ஒற்றுமையையும் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் வகையிலான நேட்டோவின் உருவாக்கம் உலக அரசியலில் புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாக வரலாற்றில் இடம்பெற்றது.